கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கப் போகிறது. ராசியில் குரு தனியாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஆண்டுக்கோள் அவர். அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கணும். இதுக்கு பிறகு எப்பெல்லாம் குரு தனியாக இருக்காலோ அப்போல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேரும். இப்போ எதெல்லாம் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ ஆணி முடிஞ்சு ஆடி வரப்போகுது இந்த வாரத்தில். அப்போ சூரியன் வருவார். அப்புறம் புதன் 12ல் இருக்கார்ல, அவர் குருவோடு வருவார். செவ்வாய் 11ல் இருக்கார், அவர் குருவோடு வருவார். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும். அப்புறம் சந்திரன் தான் சுற்றி சுற்றி வரணும். மற்றபடி குரு மாறுற வரைக்கும் இந்த கிரகங்களை தாண்டி சந்திரன் மட்டும்தான். அப்போது இந்த குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்தால் நல்லது. இப்போ இந்த வாரத்தில் சூரியன் சேர போகிறார். சூரியன் தனாதிபதி, குரு பாக்யாதிபதி. அப்போ பொருளை தேடக்கூடிய வாரம், குடும்பம் அமையக்கூடிய வாரம். அப்போது வேலை கிடைக்கும், பிஸ்னஸில் லாபம் இருக்கும். கடகராசியில் கல்யாண வயசில் பையன் பொண்ணு இருந்தால் கல்யாணத்துக்கான விஷயங்களை இப்போ பேசினா அவங்க சம்மதம் தெரிவிப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் குருவோட சேர்ந்து ராசியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரொஃபைல் அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். அதுபோல் இந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. அப்புறம் யார்கிட்டையாவது போயிட்டு நீங்கள் ஒரு அனுமதி கேட்கணும், ஒருத்தர் உங்களை ஓகே பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு, வேலைக்கோ இல்லை பிஸ்னஸ் கான்ட்ராக்டுக்கோ ஏதோ ஒன்றுக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.